அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நம் வாழ்க்கையிலே நம் குடும்பத்திலே பெற்றோர்கள் உண்டு, அண்ணன் தம்பி அக்காள் தங்கைமார்கள் உண்டு. இந்த குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களிடையே நமக்கு தனிப்பட்ட முறையிலே நம்மை பிடித்தவர்களும் உண்டு, நம்மை பிடிக்காதவர்களும் உண்டு. நமக்கு பிடித்தவர்களும் உண்டு, நமக்கு பிடிக்காதவர்களும் உண்டு. இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் போக வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சமூகத்திலே, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, நாம் படிக்கின்ற இடத்திலே, நாம் பழகுகின்ற இடத்திலே நமக்கு பகைவர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. நம்மை பிடித்தவர்கள் உண்டு, நம்மை பிடிக்காதவர்கள் உண்டு. நமக்கு பிடித்தவர்கள் உண்டு, நமக்கு பிடிக்காதவர்களும் உண்டு. நம் மீது நட்பு பாராட்டக்கூடியவர்கள் உண்டு, நம் மீது பகை பாராட்டக்கூடியவர்களும் உண்டு. அவ்வாறு பகை பாராட்டக்கூடியவர்கள் எதிரிகள். சில பேர் நம்மிடம் நேரடியாக எதிர்த்து போராடுவார்கள். ஆனால் சில பேருக்கு அந்த எதிரிகள் நம்மை எதிர்த்து போராட தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். நேருக்கு நேர் வந்து வாதிட மாட்டார்கள், நேருக்கு நேர் வந்து போரிட மாட்டார்கள். அவ்வாறு ஒருவர், அவருக்கு எதிரிகள் இருந்தாலும் கூட, பகைவர்கள் இருந்தாலும் கூட, அவர்கள் இவரை நேருக்கு நேர் நின்று வாதிடவோ போரிடவோ தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள், யோசிப்பார்கள். அது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு ஆகும். நம்மை பிடிக்காதவர்கள், நம்முடைய எதிரிகள், நம்முடைய பகைவர்கள் நம்மிடம் நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயங்குவார்கள், யோசிப்பார்கள், முயற்சி எடுக்க மாட்டார்கள். அவ்வாறு இருப்பதற்கு ஒரு ஜாதகத்திலே பகை ஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்திலே இருந்து அந்த 5ஆம் இடத்தில் உள்ள அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியை அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி பார்த்தால், அவ்வாறு அமைப்பு இருந்தால் அவருடைய பகைவர்கள், எதிரிகள் அவருக்கு நேருக்கு நேர் வந்து எதிர்கொள்ள தயங்குவார்கள். ஒரு ஜாதகத்திலே பகைஸ்தானம் என்ற 6ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்க, அவனை அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி பார்த்தால் அந்த யோகம் அவருக்கு உண்டு. எதிரிகள் அவரிடம் நேருக்கு நேர் எதிர்த்து நின்று போராட, வாதிட யோசிப்பார்கள். அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே புத பகவான் இருக்க, 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அவரை எதிரிகள் நேருக்கு நேர் என்று போரிட மாட்டார்கள், வாதிட மாட்டார்கள். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்க, 11ஆம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவரை எதிரிகள் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க, 11ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று வாதிட போரிட யோசிப்பார்கள், பின்வாங்குவார்கள், தயங்குவார்கள். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க, 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று வாதிட போரிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க, 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று வாதிட போரிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க, 11ஆம் இடத்திலே புத பகவானோ அல்லது குரு பகவானோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் அந்த ஜாதகரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று போரிட யோசிப்பார்கள், வாதிட யோசிப்பார்கள், பின்வாங்குவார்கள், தயங்குவார்கள். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க, 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால்
அந்த ஜாதகரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று வாதிட போரிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால், 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே செவ்வாயும் 11ஆம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால், அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவரை அவருடைய எதிரிகள் அவரிடம் நேருக்கு நேர் நின்று போரிட வாதிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடம் ரிஷபம், ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு இருக்க 11ஆம் இடத்திலே அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சுக்கிரனும் 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இருந்தால், அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று வாதிட போரிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி புத பகவான் 5ஆம் இடத்தில் இருக்க, அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால், மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே புத பகவானும் 11ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருந்தால், அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் நின்று வாதிட போரிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்க, 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சந்திரனும் 11ஆம் இடத்திலே புத பகவானும் இருந்தால், அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று போரிட வாதிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 11ஆம் இடத்திலும் இருந்தால், மீனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சூரியனும் 11ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால், அந்த ஜாதகரை அவருடைய எதிரிகள் நேருக்கு நேர் என்று எதிர்கொள்ள வாதிட போரிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள், பின்வாங்குவார்கள். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்குரியவன் 5ஆம் இடத்திலும் இருந்து, அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து அந்த 6ஆம் இடத்து அதிபதியை பார்த்தால், அந்த ஜாதகருக்கு அவருடைய எதிரிகள் அவரிடம் நேருக்கு நேர் என்று போரிட வாதிட தயங்குவார்கள் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.